தந்தைமான பிரமனையும் சரஸ்வதியும் கண்டவனையும் ஆசி பெற்று வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் 1000 குழந்தைகளை தோற்றுவித்து பிரமனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறாமல் எடுத்துக் கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்கு அந்த 3000 குழந்தைகளையுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கல். நாரதரை அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட இன்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ, இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுகங்களாக வகிக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கப்பட என்ற மற்றொரு சாபத்தை விட்டு அதன்படி கலகம் எங்கே என்று திறந்தோறும் அழிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அடையும் வேலையெல்லாம் கலகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் எல்லாம் வல்ல எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் அன்று முப்புறத்தை எரிக்கச் செல்கையில் சிவனுக்கே நேர்ந்த கதி. அதனால்தான் நான் சிவபெருமான் தன்னுடைய 3 கண்ணையும் எடுத்து சிதறாயாக உடைத்தாய் அன்று தேங்காய்க்கு 3 கண் வந்தது. அதை போல இன்று என்னுடைய கலகம் நடைபெற வேண்டும் என்றால் பாகம் தெரிதேன பாகம் மறுப்பும் அவையினால மனதிற்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தோணியை நீ எனக்கு சங்கத்தவள் ஒன்றும் தான் என்று போற்றி வழங்கக்கூடிய செல்வ கணபதியை வணங்கி கலகத்தை ஏற்படுத்துவோம். ஹலோ 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 சூப்பரா செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே 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 என்னை என்னோ சீருடன் வாழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே உலகத்தை படைப்பது பிரம்மதேவன். நால்வகையான 70 தொற்றும் 84 லட்ச ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மதேவன் படைக்கிறார். அழிக்கும் தொல்லை மேற்கொண்டோடு மாமன் சிவனார் இவ்வுலகத்தையே மச்சம் குர்மம் வராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டு
நிலத்திலே. குறிஞ்சி நிலம் என்றாலே மலை மலை சார்ந்த இடமும் என்பார்கள். அவருடைய குன்றை இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல இந்த இடமும் முருகனுக்கு சொந்தமான இடம். குறிஞ்சி நிலத்தின் தெய்வமும் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கந்தனுக்கு சொந்தமான இடத்திலே மற்ற தெய்வங்களை வணங்கினால் என்னுடைய கழகம் நிறைவேறுமோ என்னவோ தெரியவில்லை. கந்தபெருமானை மனதில் நினைத்து கழகத்தை தொடங்கினால் என்னுடைய கழகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக எம்பெருமான் முருகப்பெருமான் திகழ்வார் என்ற நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வணங்கி கழகத்தை இனிதையை தொடங்குவோம். நாராயண மகளை சென்னியில் வைத்து காவடிகள் ஏந்தி வந்தோ காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலன் இருக்கு. வேல் முருகா அரோகரா
வேலையா குல தெய்வமே கார்த்திகேயா வண்ணமையில் ஏறி வாருமையா 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 காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு முருகையா தந்தையா துணையாய் தோன்று வேலையா வேல் வேல் முருகா அரோகரா வெற்றி வேல் முருகா அரோகரா சிவனார் மகனே தேவன் கோனே அரோகரா வெற்றி வேல் முருகா அரோகரா வேல் வேல் முருகா அரோகரா மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்பதற்கேற்ப முருகப்பெருமானை வழங்கிவிட்டால் கழகத்திற்கு உண்டான வழிகள் ஏதாவது கிடைக்கிறதா சற்று விட்டு கவனிப்போம். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நேரத்திலேயே ஆரோலம் சொன்ன வந்த தொழில சரியா இருக்கா பார்த்தீங்களா? இப்படி ஆரோலம் சோ சோ என்று சோ போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மகள் யார்? எதற்காக இந்நேரத்தில் வந்து ஆரோலம் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். முதலில் இந்த பெண்மகள் யார் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஐயா ஈரையில் 14 உலகம் 14 உலகத்துக்கு நாரதர் போய் வரார். நாரதர் பார்க்காத பெண்களே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த பெண்ணினுடைய சாரீரத்தை கேட்டவுடன் நாரதருக்கு வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதே. தேவமாத ஊர்வசியாக இருப்பாலும் இல்ல ரம்பையாக இருப்பாலும் மேனகை திலோத்தமை இத்தனை பெண்களை எல்லாம் பார்த்து ஆசை வராத பொழுது இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாக ஏன் வர்ணிக்க வேண்டும் என்ற சிந்தனை நாரதருடைய மனதிற்குள் எழுகின்றது. அப்படின்னு பார்த்தா காந்தம் கையில இருக்கு, இரும்பு கீழே கிடக்குது. கீழே கிடக்கிற இரும்ப காந்தம் என்ன பண்ணும்? கவ்விரம். அந்த மாதிரி வள்ளியோட சாரீரம் நாரதரை மட்டுமல்ல உலகத்தின் திடீர்ல நிறைய ஜீவராசிகளை கவி இருப்பதா இந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை சிறிது நேரம் வர்ணிக்க வேண்டும் என்றார். இடத்தை பார்த்தீங்களா? அற்புதமான இடம். இந்த திரைச்சொலை மத்தியிலே வள்ளியினுடைய அழகை இந்த நதி ஓரத்தின் மூலமாக சிறிது நேரம் வர்ணித்து விட்டு பிறகு வர்ணிப்போம், சந்திப்போம். நாட்டியமாடுது மில்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு
வாக்குறுதி அளித்தார். கொடுத்த வாக்குறுதியின்படி அமர்ந்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளிதான் வள்ளியாக இங்கு காவலுக்கு வந்திருக்கிறார் போல் தோன்றுகிறது. ஆக இன்று நம்மளுடைய தலையாய கடமை வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்துவதே என்பதால் வள்ளியினுடைய அழகை கந்தபெருமானுக்கு தூதுவிட வேண்டும். காரணம் தங்க விளக்காக இருந்தால் அது சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் ஒரு தூண்டுகோல் அவசியம் என்பார்கள். அதுபோல முன்கூட்டியே முருகப்பெருமான் வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்த வேண்டியது நாடகப்பட்ட என்னுடைய வேலை. ஆக இன்று என்னுடைய கழகம் முருகனுக்கு வள்ளியினுடைய அழகை தூதுவிட வேண்டும். அப்படி தூதுவிடும் பொழுது தேவலோகத்தில் இருக்க முருகன் எப்படி நினைக்கணுமா? வாசம் இல்லாத முனிவர் நாரதர். நாரதரே இப்படி பாடுறாரு. அப்ப ஒருவேளை நம்ம கொண்டாட்டி எப்படி இருக்கும்னு முருகப்பெருமான் பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தத்துல 5:10 கனவுல 5:10 அப்ப அந்த நேரத்துல வந்து முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கந்தனுக்கு இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பூ மாலை பூங்காற்றின் மூலமாக சொல்லிப்போ தனியா இவ இல்லாமே நெஞ்சம் பாடுதே பூங்காற்றே பூங்காற்றே போறவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேத்தியா பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாராட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? நெஞ்சம் வாடுதே
கண்ண மூடாதா பாசம் என்ன நூறுக்கே அதையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து கொட்டதமா பட்டான குத்தமில்ல பாவினு வடிந்துக்குள்ளே முத்தையடி பாதையிலே புருஷனம் தொங்கையிலே முத்தையடி பாதையிலே புருஷனம் போகையிலே முத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு தெருவுள் வாடுதம்மா என்னோட மனசு தானே 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 அன்னைக்கிளி உன்னை தேடி 6 மாசம் ஒரு வருஷம் அமரம் வெளி வாடி அன்னைக்கிளி உன்னை தேடி ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அந்த மக போகையிலே யாரடியோ முன்னாலே அம்மாடியவ கண்ணடியோ என்பே காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதடி புத்திருந்தே புத்திருந்தே பூவடி நோகுதடி நெற்றி வர செத்து வச்ச ஆசைகள் வேகிதடி நீ இருந்து நான் அடைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதடி தானா வந்த சந்தனமே கொண்ட தருவே சம்மதமே இது யாராலும் அளிக்காத மண்ணின் தோட்டமே யாராலும் அளிக்காத மங்களராகமே கூடக்கர மண்ணெடுத்து ஒப்புருவ செஞ்சு வச்சு கூடமில்லை உன்னை மட்டும் ராசாயே உன்னை மட்டும் நினைச்சதுன்னு ஊரக்குயில் தேவனை பார்த்து படிக்குது பாட்டு நீ பதில் சொல்லி கேட்டு மாமா மயங்கிடலாமா ஆடே கலங்கிடலாமே அத்திப்பழ சகப்பா இந்த அந்த மக சகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒன்ன கெட்டு சகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 எண்ணில் வந்த வெண்ணிலவே நன்னனனா நானனா போரே. வேண்டினார் வேண்டு வரும் தருபவனே எம்மா எம்மா வேண்டினார் வேண்டு வரும் தருபவனே எம்மா எம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியே கொண்டு வருவாயா இன்னும் இரியே வந்த பறவை என்னத்தை சொல்லுங்கம்மா அது இன்னத்தையோடு தன்னை மறந்தே வந்ததை சொல்லுங்கம்மா இன்னும் இரியே வந்த பறவை என்னத்தை சொல்லுங்கம்மா அழகா ஊர்வலத்தில் தாமரை பூ ஆடக்கட்டே அதுதான் காதலனை ஓரத்தில் நான் தீரக்கட்டே அழகா ஊர்வலத்தில் பாடவெள்ளும் ஓடக்கட்டே அதுதான் பூங்குயிலாய் பாட்டெடுத்து பாடக்கட்டே மெதுவாய் நேரமெல்லாம் அங்கும் எங்கும் போகிறேன் பொதுவாய் ஈரநிலா என்னை கண்டே நான் செய்தேன் அழகா ஊர்வலத்தில் தாமரை பூ ஆடக்கட்டே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற மன ஆனந்த சிரிப்பு சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல வேலை இருக்கிறது நான் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் போது உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அது கத்து கொடுத்தது யாருங்க உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஜீவ கெடுத்தி பிச்சு பூ வச்ச கிளி பச்சை மர பக்கத்திலே மெய்யுதுன்னு சொன்னாங்க மெய்யுதுன்னு சொன்னவங்க அகமெட்ட சொன்னாங்க பாருகோ மாறுகோ மாறுகோ ஜோருகோ ஜோருகோ ஆகா வந்துருச்சு ஆசை ஓடி வந்த வாடிய கப்ப கிழக்க நாடகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன அவசியம் தெரியுமா 10-15 பேர் தான் இருக்கிறவங்க 4 பேரா போனீங்கன்னா அதை பத்தி ஒண்ணு இல்ல சாமி இந்த யூடியூப் ஓடுது எத்தனை லட்சம் பேர் வெளியில வந்துட்டு இருப்பாங்க நேரம் வெளிநாட்டு மக்கள் எல்லாம் தூங்காம நம்ம பிள்ளைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க
இருக்கிற ஒரு ஆள் கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டு செஞ்சு ஒரு நாடகம்னா நாங்கள் நடிக்க வந்திருக்கோம்னா சும்மா படிச்சதை ஒப்பிச்சுட்டு போறதுல உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்கள ஒருத்தர் நின்று சிரிக்க வைக்கிறது பேசுறது சிந்திக்க வைக்கிறது இப்படிதான் இருக்கும். நீங்க இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? உங்களுக்கு தான் உங்களை வச்சுதான் இந்த கடமை இருக்கு. ஐயா உலகத்துல நாலு 14 உலகத்துக்கும் போறாருன்னு இல்ல என்ன பின்னாடி போய் உட்காந்துட்டீங்களா? கேள்விக்கலாம் ஒரு விவரம் தான் பேச போறோம். சொல்லுங்க. 14 உலகத்துக்கு நாரதர் போய் வர்றாரு. 14 உலகத்துக்கும் போய் வர நாரதர் எல்லா உலகத்துக்கும் போகும்போது மனசுல சங்கடம்லாம் இருக்காங்க. இந்த பூமிக்கு இறங்கும் போது வரும்போது மட்டும் ஒரு சின்ன மன கவலையோட வருவேன். ஏன் தெரியுமா? அப்படி கேட்கணும். பூமியில வரும்போது எல்லா சாமிக்கும் கோயில் கட்டி கும்பிடுறீங்க ஊருக்கு. எதுக்கியா கோயில் கட்டிங்கன்னு ஒரு சிந்தனை வருது எனக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, சாமி இங்கதான் இருக்கு அதனால அதுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. இறைவன் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கார். எங்கும் நிறைந்தவன் தான் இறைவன். ஆமா. எல்லா இடத்திலும் இருக்கிற இறைவனுக்கு ஏன் ஒரு இடத்துல மட்டும் கோயில்? சரி, இங்கே இருக்கிறார். எங்கும் நிறைந்தான்னு என்ன அர்த்தம்? இங்கே இருப்பாரு அங்கே இருப்பார். புரியுற மாதிரி சொல்லணும்னா விளக்குல தீபத்தை வைக்கிறோமா, விளக்கு ஏற்றோட அந்த விளக்கினுடைய ஒளி எப்படி தெரியும்? ஜோதியா தெரியும். எல்லா புறமும் தான் தெரியும். அந்த மாதிரி இறைவன் எங்கும் இருக்கிறார். எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரே ஒரு இடத்துல அங்கதான் சாமி இருக்குன்னு சொல்லி அங்க ஏன் கோயில் கட்டுறாங்க? அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் குறிப்பிட்டு வைக்கிறதா? அதுதான் ஏங்க எல்லா இடத்துலயும் தானே சாமி இருக்கு. சரி, ஏன் அந்த இடத்துல சாமி இருக்கு கோயில் கட்டுறோம்? சரி, இப்ப சோறு இருக்கு. சரி, சாப்பிடணும்னா எப்படி வேணாம் சாப்பிடலாம். ஆனா தட்டுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இதெல்லாம் போட்டு சாப்பிடணும், இதெல்லாம் கை கழுவணும் அப்படின்னு. அது மாதிரி சாமி ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? ஆனா இந்த இடத்துல தான் இருக்கு. அப்படி ஒரு இடம் வேணும்ல. அவர் கேட்கிறாரு இடையில சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன தெரியும்? இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இறைவனுக்கு கோயில் கட்டுறோம்? அதை விட்டுருங்க. என்னுடைய சந்தேகம் அதெல்லாம் இல்ல. சிவனுக்கு கோயில் இருக்கா? இருக்க. பெருமாளுக்கு இருக்கா? இருக்க. படைச்ச பிரம்மாவுக்கு இருக்கா? சனீஸ்வரனுக்கு இருக்கா? இருக்கு சாமி. யமனுக்கு? எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் புண்ணியவாங்க. என்ன யமனையே மயக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகன், ஐயப்பன், மந்தையமே, மாரியம்மே, கருப்புசாமி, ஐயனாரு இந்த சாமி கிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன வர கேட்போம்? என்ன வரப்போ நல்லா வச்சுக்க, பிள்ளைய காப்பாத்து, நல்லா நோய் நொடி இல்லாம வச்சுக்கன்னு கேட்போம். இந்த சாமி எல்லாம் கையால் சுகத்தை கொடுன்னு போய் கேட்கலாம். சனி பகவானுக்கு கோயிலை கட்டி அவர்கிட்ட போய் என்ன வர கேட்கறது? என்ன வர கேட்கறது? அப்பா நல்லா சுகத்தை கொடு. ஆமா, நீ தான் பாதுகாக்கணும். நல்லா போய் கட்டிக்கிறதா? அது மத்த தெய்வங்களுக்கு சனி பகவானுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் சனி பகவான் கோயில் கட்ட முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல பிடிக்கும். ஆமா. ஏன் அந்த இடத்துல கோயில் கட்டி அவர்கிட்ட போய் என்ன கேட்பா? என்ன கேட்பா? சனியன் போயா? ஏங்க அவருக்கு சாமி தானுங்க. இவருக்கு தேங்காய் உடைக்கணும்னா அவருக்கு எள்ளு விளக்கு போடுறோம். சனி பகவான் கோயிலுக்கு ஏன் போவோம்? கடகத்தை கழிக்க அங்க போய் என்ன வர கேட்கணும்? என்ன வர கேட்கணும்? இறைவா, நீ என்னை பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் சரி, 7:30 ஒண்ணு ஆரம்பிச்சுன்னா அதுக்கு அடக்கந்தேன். அப்படி நீ பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட, நீ விட சொன்னாலும் விட மாட்டேன். தாக்கத்தை கம்மி பண்ணு. எப்படி இந்த ஒரு சனி பகவானுடைய பார்வை தாக்கத்தை கம்மி பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட போய் வர கேட்கலாம். எல்லா சாமியும் கேட்கிற வார்த்தை அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது. அவர்கிட்ட கேட்கிற வார்த்தை பண்ணி பெருமாள் கேட்க முடியுமா? அப்ப ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. எமனுக்கு கோயில் ஏற்றமே எமன்ட்ட என்ன வர கேட்கறது? கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில இருக்கிறப்பா இவ்வளவு எல்லாரையும் சொத்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, கல்யாணம் காட்சி பண்ண வேண்டியது இருக்கு. பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு வேண்டிக்க வேண்டியது. இப்ப நீ என்ன சொல்ற வரீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வருவேன், இப்ப போயிட்டு வாங்க அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கு. அவர் பேர் என்ன? யம தர்மராஜா. தன் நிலையிலிருந்து எப்போதும் மாறுபடாதவர் தான் யம தர்மன் சொன்னா விட்டுற போறாரா? என் உயிரை பிடிக்கிற யமனுக்கும் கோயில் இருக்கா? சனி பகவான் கோயில் இருக்கா? நாரதருக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? அதுதான் சாமி, அங்கதான் சாமி இடிக்குது. நாரதருக்கு தான் ரொம்ப சிரமம். ஏன் கோயில் கட்ட மாட்டாரு தெரியல. அதுக்கு மேல அவளை புரிய எத்தனை வருஷமா நாடாடுறீங்க. உங்க செலவுல உங்க ஊர்ல கூட என்னுடைய ஒரு கோயிலை கட்டி பாருங்களே. கட்டணும் தான் நினைச்சேன். எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. என்ன? நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கோயில் இருக்கு, நான் ஒரு கோயில் இல்லை கட்டணும்னு நினைச்சேன். ஆனா ஊர் மக்கள் ஒத்து வரல. என்னை அடிச்சு என்னை வண்டி விட்டுருவாங்க அப்படின்னு விட்டுட்டேன். பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் உங்க பேர் என்ன தெரியுமா? விஸ்வநாதன். இந்த விஸ்வநாதன் யாரோட பேர் தெரியுமா? விஸ்வநாதன் பேர் யாரோட பேரு? யாரோட பேரு? எம்பெருமான் சிவபெருமான். காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதனுடைய சிவனோட பேரை நீங்க வச்சிருக்கீங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? 27 கொண்டாடி கட்டினவரு சந்திரன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கா? அந்த மாதிரி சாமி பேரை வைக்கிறாங்களே. பூமியில பிறந்த எந்த பிள்ளைக்காவது நாரதருக்கு பேர் வச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல சார். ஏன் வைக்க மாட்டாங்க? உங்களை பிடிக்கல. இருந்தாலும் நாரதர் யார், எதற்காக கழகம் செய்கிறார் என்பதை
என்பதை எடுத்து கூறிக்கொண்டு பிறகு வந்த கழகத்தை ஏற்படுத்துவோம். நல்லவர்க்கெல்லாம் 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 சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமில்லை யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தோது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்கினே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறு என் மானும் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. உலகத்திலே நாடுவர் நாளை அனைவரும் கலகக்காரன் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். முத்தரசர் வாக்கும் வந்து நெல்லிக்கனி முன்னாடி வரைக்கும் பின்னாடி இனிக்கும் சொல்லக்கூடிய பழமொழிப்படி நாடுகளுடைய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்புதல் போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்தரும் முன்பார்கள். அவர்விட நாடுவர் கழகம் செய்கிறார். அந்த கழகத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவமோ இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததே. இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்த மனித வாழ்க்கையில் நாடுவர் சாபத்தை வாங்கினார். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே சிரசு ஆயிரத்தோடு சுக்குகளாக வெடிக்க வேண்டும். வாங்கிய சாபத்தை எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்தார். சுயநலம் கலந்த பொதுநலத்தோடு. சுயநலம் என்ன? நாரதருடைய தலை தப்பிக்க வேண்டும். தலை தப்பிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு கழகம் பண்ணணும். அப்ப பொதுநலம் என்ன? அந்த கழகத்தினால் உலகத்திற்கு என்ன நன்மை, மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக நாரதர் கழகத்தை ஏற்படுத்துகிறார். நாரதர் செய்யக்கூடிய கழகம் தான் ஆரம்பத்தில் மனிதனுடைய கண்ணுக்கு தெரிகிறதை தவிர அவர் செஞ்ச கழகத்தினால் முடிவில் வரக்கூடிய நன்மை என்னவென்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் நாரதரை கழகக்கார நாரதர் என்று அழைக்கிறார்கள். மூத்தர் சொல் வாக்கும் முதல் நெல்லிக்கனியும் முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும் முன்பாகிறது போல் நாரதர் செய்யக்கூடிய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பதற்பது போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்தரும். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்றமே. வள்ளிக்கும் முருகனுக்கு ஏன் கல்யாணம்? முருகன் தமிழ் கடவுள், ஏற்கனவே கொண்டாட்டி இருக்கு. கொண்டாட்டி இருக்கும்போது தமிழனுடைய பண்பாடு என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. தமிழ் மக்கள் கடவுளா தமிழ் கடவுளா கும்பிடுறது முருகனை. ஒருவனுக்கு ஒருத்தியா வர்ற தமிழ் மக்கள் முருகன் ரெண்டு கொண்டாட்டி கட்டினார்னா நம்ம கும்புற சாமியை ரெண்டு கொண்டாட்டி கட்டும் போது நம்ம எல்லாம் கட்டினா என்ன நினைச்சா என்ன பண்றது? தவறு தானே? அதனால வள்ளி காவல் பார்க்கட்டும், முடி அங்கேயே இருக்கட்டும். நீங்க தான் சாமான் எல்லாம் ஏத்துங்க. ஏங்க நீங்க காசுக்காக அப்புறம் வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா கலாச்சாரம் கெட்டு போயிடாதா? ஐயா
தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க நீங்க நினைக்கிறீங்க இறைவன் முருகன் திருமணம் செஞ்சாருன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு. இறைவனுடைய கணக்கு வேறு, மனிதனுடைய கணக்கு வேறு. தெய்வங்கள் எத்தனை திருமணங்கள் வேணாலும் செய்து கொள்ளலாம். அந்த அம்மா வந்து சொன்னா பாத்தீங்களா, சிவனுக்கு 2 உண்டாட்டி, பெருமாளுக்கு 2 உண்டாட்டி, பிள்ளையாருக்கு 3 நாக, பிள்ளையாருக்கு 15 உண்டாட்டி, சந்திரனுக்கு 27 உண்டாட்டி. இதுலயே பெருந்தலை கட்டி யார் தெரியுமா? நம்மதே நாரதரே 52 உண்டாட்டி. நாங்கெல்லாம் தெய்வங்கள் எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனிதனுடைய வாழ்க்கை கணக்கு. தெய்வம் செய்யற மாதிரி மனிதன் செஞ்சான தெய்வத்துக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப வள்ளிக்கும் முருகனுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார். வள்ளி சாதாரண பெண்மகள் அல்ல, அஷ்டமா சித்துக்களை கற்றவள். இப்போது அஞ்ஞானத்தில் இருக்கிறார். அதனால வள்ளி சாதாரண மனித பெண்ணா தெரியும். அந்த அஞ்ஞானத்தை கற்றி மெஞ்ஞானத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக நாரதருடைய திருவிளையாடல். வள்ளி தெய்வ பிரபுதான், தெய்வமாக இருந்து மனிதனாக பிறந்துள்ளார். அப்பேற்பட்ட வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வள்ளியினுடைய அழகை கடைசியாக ஒரு முறை கந்தபெருமானுக்கு தூதுவிட்டு பிறகு வந்த கழகத்தை ஏற்படுத்துவோம். நாராயணம். கலையே உன் விழி கூட கவி பாடுவே, கலையே முன்விழி கூட கவி பாடுனி, தங்கச்சிலையே உன் நிழலோட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. இளங்கால அமுதாவும் ஏகாந்தவாணி, இலகாதல் அமுதாயன் ஏகாந்தராணி, இளங்கால அமுதாவும் ஏகாந்தவாணி, இசையோடு பாடும் ஏகாந்தவாணி, இதோடு பாடுவே ஆண்டவாணி, இணையாரும் இல்லையே எழில் மேவும் மேரி. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கச்சிலையே உன் நிழலோட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே. கலையே முன்விழி கூட கவி பாடுனி, நிலவோடு விளையாடும் தாரா உன்னாரே, ஓடு விளையாடும் தாரா முன்னாரே, நிலவோடு விளையாடும் தாரா உன்னாரே, அலைவாழ் வேலை பாராய் தன்னாரே, அலையோடு வேலை கேட்டாரே, அனுராத நிலையே வாராய் தன்னாரே. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, அந்த சிலையே முன்னிழல் கூட ஒளி வீசுனி, ஒளி வீசுதே. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. காலதாமதம் காரியத்திற்கு கிடங்கான். ஆகையால் அலைகிறான் ஆடவன். அலையும் ஆடவனை சந்தித்து யார் யார் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். மத்தி வசூல் யார மத்தி வசூலா உக்கர கர்மா 5 வந்துட போகுது 5 இல்ல 6 சுந்தரநிலை கரும்பு பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு எதென்றா? அங்கன மிகுந்த தேவ சுந்தரி முழங்கவரோ, இந்திரன் வழங்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தர நிலை தனமும் பொன் சிறந்த மங்கை இந்த உலகிற்கு. ஒண்ணுமே